இன்னைக்கு வந்து லஞ்ச் செய்ய வேண்டிய வேலையில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சுட்டிருந்தேன். சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து அம்மா ஊருக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால காலையில் எழுந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணியாச்சு. துவைச்சு போட்டிருந்த துணி எல்லாத்தையுமே மடித்து பீரோக்குள்ளேயே வச்சுட்டேன். கிச்சன்லேயும் அதே மாதிரி தான் சிங்கில் போட்டிருந்த எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு கவுண்டர் டாப் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஊருக்கு போனால் வரக்கு ஒரு 2 to 3 days ஆகும் அப்படிங்கிறனால மணி பிளான்ட் எல்லாத்துக்குமே வந்து தண்ணி மாற்றி வச்சுட்டு போயிட்டேன். வெயில் வரக்கு முன்னாடியே கிளம்பிடலான்னு பார்த்தோம். ஆனால் நாங்கள் கிளம்பும்போது தான் கரெக்டாக வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆச்சு. ஜித்துக்குட்டிக்கு இன்னும் 2-3 டேஸில் ஸ்கூல் லீவே முடிய போகுது. சரி நியூ இயராவது அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பேக்கரிக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா வீட்டுக்கு ரீச் ஆனோம். அம்மா வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சுருந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் கொஞ்ச நேரம் எல்லாம் வெளியில் உட்காந்து ரிலாக்ஸாக ஒரு காஃபி குடித்தோம். ஜித்துக்குட்டி தான் பயங்கர ஹாப்பி. அவன் தான் அம்மாவை தங்கச்சியை குட்டி பையனெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான்.